நண்பர்களே, ஒரு பெஸ்ட்டான ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சாக் பவுடர் பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு கோல்டன் ப்ரௌன் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கும். அடிச்சுட்டு அது காயறதுக்கு முன்னாடி, ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நேராக கோடு ஈத்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நீங்கள் போடலாம். செம்மையான இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து எனாமல் பெயிண்ட்லேயும் இதை பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பாலிஷ் பண்ணுற ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கலர் கோட்டிங் கொடுப்போம் இல்லையா, அந்த கலர் கோட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராக கொடுத்துட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் கோட்டிங்லேயே பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக கோடு எழுதிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டச் விட்டு வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டிங்கன்னா வேறு லெவலான ஃபினிஷிங் கிடைக்கும். டச் விட்டும் அடிக்கலாம், அல்லது நீங்கள் பாலிஷ் பண்ணுறதாலும் பண்ணலாம். நம்ம வந்து டிசைன் போடுறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோட்டிங்கில் இந்த மாதிரி கொடுத்துட்றோம். ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா டச் விட்டு அடிக்கிறவங்க டச் விட்டு அடிங்க, இல்லை பாலிஷ் பண்ணுறவங்க பாலிஷ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வந்து ஸ்ப்ரேயில் பண்ணால் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.